இங்கே பாருங்க, இந்த ஹைட்டில் இருந்த தண்ணி போட்ஸு பாருங்க, இப்போ ஒரே செகண்ட்ஸில் தண்ணி எங்கே போயிடுச்சு பாருங்க. அடியப்பா, என்னடா இது, தண்ணி மொத்தம் கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறம் போட்டு பாருங்க, போட்டுக்கு ஒரு கீழே போயிடுச்சு. தண்ணி எங்கடா போயிடுச்சு, தண்ணி எங்கேயுமே இல்லையே. அப்புறம் பாருங்க, அடியப்பா, மறுபடியும் தண்ணி வந்துச்சுடோ மேலேக்கு. அடியப்பா, இது பாருங்க, ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆயிடுச்சா? இந்த ஹைட்டு பாருங்கள் எப்படி இருக்கும். இந்த ஹைட்டில் இருந்த போட்ஸ் எல்லாம் அப்புறம் பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அடியப்பா, மறுபடி கீழே போயிடுச்சுடா. என்னடா இங்கே பாருங்க, இந்த ஹைட்டில் இருந்த தண்ணி மறுபடி பார்ப்போமோ எங்கே போவோமோ. ஹைட்டு பண்ணல மொத்தம் பாருங்க, தண்ணி எவ்வளோ ஏறி இருக்கும். அடியப்பா, மறுபடி கீழே போயிடுச்சு. என்னடா இது, இதில் இந்த தண்ணியில் வந்து ஆள் நடந்து வராங்க. இது எப்படி முடியுமோ? இன்னொரு பக்கம் பார்ப்போமோ. ஸோ இன்னொரு பக்கம் பாருங்கள் ஹைட்டு. இந்த ஹைட்டில் இருந்த தண்ணி மறுபடி பார்ப்போமா. பாருங்க, என்னடா இது, சைக்கிளில் வருவாங்க, தண்ணி எங்கட போயிடுச்சு. ஸோ எப்பா, மறுபடி பார்ப்போமா. மறுபடி தண்ணி மேலே வந்துச்சு. ஸோ இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு ஒன்றரை காட்டுறேன். உங்களுக்கு ஒன்றரை நார்மல் ஒன்றே கிடையாது. ஸோ என்னன்னு நீங்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நானே ஒரு ஆந்திரா பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த ஒரு நிமிஷம் உள்ள உங்களுக்கு எதுவுமே கிளாரிட்டி வராது. ஸோ மொத்தம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தான்னா மறுபடி ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லு மொத்தம் பார்த்ததா உங்களுக்கு என்ன நடக்குது இங்கே, இதில் வந்து நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகுமோ, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரியுமோ. ஸோ ஆக்சுவலி இந்த வேலை மொத்தம் வந்து இல்லீகலு. ஸோ கவர்மெண்ட்டு வந்து இவர் பண்ணுறது வேளான சம்பளமும் மொத்தம் கூட இல்லீகல் தான். ஸோ இதில் வந்து ஒன்று கூட லீகலே கிடையாது. ஸோ இந்த இல்லீகல் வேலை செய்கிற ஆளோட நிறையா பேர் இருக்காங்க, நிறைய கண்ட்ரி ஆள். நம்ம நாடு ஆள் மட்டுமே கிடையாது. ஸோ இதில் வந்து தாய்லாண்டு, பங்களாதேஷ், பாகிஸ்தானு, ஸோ நம்ம இந்தியாக்காரது கொஞ்சம் கம்மி தான். எதுக்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் உண்டு இதில். அதனால நிறையா ஆள் நம்ம ஆள் பார்க்க மாட்டான் இந்த வேலை வந்து. ஸோ அப்புறம் வந்து இந்த வேலை பண்ணும்போது கூட நம்மளுக்கு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் வந்து தண்ணி எவ்வளோ ஹைட்டு வந்துடுமோ, எவ்வளோ லோ வந்துடுமோ, அதெல்லாம் அதில் காட்டுறது. ஸோ நான் அது கூட உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், அந்த ஆப் பேர் மொத்தம் கூட. ஸோ இந்த வேலை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டாக கூட இதே பண்ணுறாங்க வேலை. எதுக்குன்னா இது வந்து டெய்லி ஒரு 8 ஹவர்ஸு பண்ணலாமோ. காலையில் வந்து ஒரு 4 ஹவர்ஸு, மறுபடி இன்னொரு 24 ஹவர்ஸில் வந்து 2 டைம்ஸ் வந்து தண்ணி எல்லாம் உள்ளக்கு போகும். ஸோ மறுபடி தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலக்கு வந்துடுமோ, மறுபடி தண்ணி எல்லாம் கீழக்கு உள்ளக்கு போகும். அந்த போகிற டைமில் வந்து இந்த மாதிரி ஆள் போகும்போது, தண்ணி போகும்போதெல்லாம் உள்ளக்கு போவார். மறுபடி அங்கே வேலையெல்லாம் பார்த்துட்டு தண்ணி எல்லாம் வரும்போது மறுபடி மேலக்கு வருவார். ஸோ இது வேலை. ஸோ இந்த தண்ணி வீடியோ எடுத்ததுக்காக நான் நிறையா கொஞ்சம் கஷ்டப்பட்டதுக்குன்னா, தண்ணி மேலே இருந்த டைமில் வந்து வீடியோ எடுத்தேன்னா உங்களுக்கு புரியாது. தண்ணி கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியாது. அதனால தான் தண்ணி ஹைட்டில் இருந்த டைமில் வந்துட்டால் அதே மாதிரி தண்ணி மொத்தமும் உள்ளே போனதுக்கப்புறம் கூட வந்து நான் வீடியோ எடுத்தாச்சு. ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டு போடுற பாருங்கள், அந்த ஆப் பேர் என்ன, இதில் வந்து ஹை ப்ரெஷர் எவ்வளோ, ஹையஸ்ட்டு தண்ணி எவ்வளோ வந்துடுமோ, லோ எப்படி வருமோ, இதெல்லாம் காட்டுறது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா, ஸோ நம்மால் வந்து உள்ளே போயிட்டு நம்மளால் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து பாருங்கள், இவர் போர்ச்சுகீஸ்காரர் தான். இந்த போர்ச்சுகீஸ்காரர் வந்து இந்த போட்டு, ஸோ இந்த போட்டெல்லாம் ரெடி பண்ணி டீசல் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போது உள்ளக்கு போகிறாங்க. ஸோ இவர் கூட இந்த மாதிரி திருடு வேலைக்காக போகிறாங்க. ஸோ எதுக்குன்னா இது பர்மிஷன் இருந்தான்னா ஓகே, நிறையா பேர் வந்து பர்மிஷன் வாங்க மாட்டான். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம மாதிரி ஃபிஷ் பண்ணுறதுக்கோ, ஃபிஷ்ஷு இல்லை கம்மி தான். இங்கே இன்னொரு நான் காட்டுற பாருங்க, அது என்ன பேருன்னு எனக்கு உண்மையாக தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சேன்னா காமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது நம்ம சம்வாதம் எப்படி, அப்புறம் வேலை எப்படி అని உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ சம்பளம் வந்து பர்மனெண்ட் சம்பளம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி போர்ச்சுகீஸ் ஆள் வந்து ஸோ அவர் தான் வாங்குவார் கேஜிக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஸ்பாட் பேமெண்ட்டு நமக்கு எவ்வளோ, இது கேஜிக்கு வந்து ஒரு நாள் 4 யூரோ, ஒரு நாள் 5 யூரோ, டிமாண்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் வந்து 7 to 8 யூரோ கூட போகும். ஸோ நம்ம உள்ள எல்லாம் நம்ம சொந்தமாக இதே பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு அவருக்கு கை கொடுத்தோன்னா உடனே கேஷ் கொடுப்பாரு. ஸோ பாருங்கள், தண்ணி வந்து ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு. அதனால தான் ஆள் கொஞ்சம் 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 வருவார் மேலேக்கு. ஸோ எதுக்குன்னா தண்ணி மேலேக்கு வந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சருங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆள் பண்ணுற ஆள் வந்து நான் நிறையா பேர் வந்து பங்களாதேஷ், பாகிஸ்தானு, நேபாள்காரன்னு பார்த்துட்டேன். ஸோ பாருங்கள், உள்ளக்கு போயிட்டு ஒரு ஆள் வந்து நடந்து வராங்க, சைக்கிளில் வராங்க. அவர் ஒரு சொந்தமான இது வந்துட்டு இதுக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி அவருக்கு கொடுக்கணுமோ. ஸோ அவர் கொடுக்கும்போது கூட நான் காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் லீகலாக வீடியோ கூட எடுக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், அவர் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ, குவாலிட்டி எவ்வளோ இருக்கோ, வெயிட் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணி, ஸோ அது பாருங்கள். அப்புறம் வந்து அவர் லேடி நேபாளிகாரு இந்த மாதிரி வெயிட் பார்த்துட்டு பணம் கொடுப்பாரு. ஸோ நான் கொஞ்சம் கிட்ட வந்து காட்டுற பாருங்க. ஸோ இதுதான் உள்ள வெயிட்டிலும். இது வந்து ஒரு சின்ன மசில் மாதிரி இருக்குங்க உள்ள. அது என்னன்னு பேர் எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் டிமாண்ட் ஐட்டம் தான் இது. சாப்பிட்றது கொஞ்சம் அதிகமும். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கூட இங்கே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து வந்துச்சு அவர் கொடுத்துட்டு மறுபடி இந்த மாதிரி ஆள் வந்து க்ளீன் பண்ணி இதுக்கப்புறமும் இது என்ன இவர் இந்த வேலை விட்டுட்டு போக மாட்டான்னா. ஸோ இதில் வந்து சம்பாதனை அதிகமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து 4 ஹவர்ஸுக்கு வந்து நான் இங்கே பார்த்துட்டேன் அங்கே நில்லி. ஸோ 20 யூரோ வாங்கிட்டாரு அந்த 4 ஹவர்ஸில். மொத்தம் வெயிட்டு நான் சொல்லலை, சும்மா சொல்கிறேன். அப்புறம் வந்து 300 ஆள் வந்து 100 ரூபா கூட வாங்கிட்டாரு. ஸோ 120 ரூபா கூட வாங்கிட்டாரு. அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, அவரோட டேலண்ட்டு. ஸோ இது வந்து ப்ரெஷர் கிடையாது. அப்புறம் வந்து நமக்கு எவ்வளோ கேஜி வாங்கி வந்துட்டோன்னா அவ்வளோ சம்பாதனை வருமோ. அதனால தான் இந்த வேலை கூட விட்டுட்டு வேறு வேலைக்கு எதுவுமே போகலைங்க. ஸோ இதில் ரிஸ்க்கு நிறையா உண்டுங்க. ஸோ நார்மலாக இங்கே ஆள் வந்து நார்மலாக நமக்கு பிளாக்மெயில் பண்ணி நம்ம கூட மொபைலோ இல்லை வேலெட்டோ இல்லை இந்த மாதிரி எடுத்து போவார். ஸோ அந்த மாதிரி கூட இருக்குது, ரிஸ்க்கும் நிறையா உண்டு. இன்கேஸ் நீங்கள் போர்ச்சுகலில் இருந்தேன்னா ஸோ இந்த வேலை கூட கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சிங்கிளாக வராதுங்க, சிங்கிளாக போகாதீங்க. கொஞ்சம் ஆள் கூட்டமாக வந்துட்டு கூட்டமாக போயிட்டோன்னா ரிஸ்க்கும் இல்லை. ஸோ இதில் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு சர்வே ஆகிறதுக்கு வந்து ஏன்னா கொஞ்சம் சம்பாதனை வந்துடுமோ. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு லைக் மேலே சொல்லுங்கள். எந்த ஊரில் வந்து பார்க்குறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.